Hi friends, welcome to South Indian Food Court. இன்னைக்கு நாம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். ஸ்டஃப்டு சில்லி பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். ஸ்டஃப்டு சில்லி பண்ணுறதுக்கு 150 கிராம் அளவு கடலை மாவு, 6 பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ ஒன்று கீறி காட்டுறேன். இந்த மாதிரி தான் கீறிக்கணும். நடுவில் கீறிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி நல்லா வச்சுக்கணும். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ நமக்கு இந்த கடலை மாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். இது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு நல்லா வறுபடணும். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த கடலை மாவில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஆம்ச்சூர் பவுடர், உப்பு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிளகாய்க்குள்ளெல்லாம் இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இதை மாதிரி எல்லா மிளகாலையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோடனே பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாகிடுச்சு. ஸ்டஃப் பண்ண சில்லியெல்லாம் இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு இதை திருப்பி இட்டுட்டே இருங்க. அது செவக்க செவக்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். சுவையான ஸ்டஃப்டு சில்லி ரெடி. டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ, பாய்.